எனக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டல்ல. அ- அ- இனிமே எப்பவுமே நீ கஷ்டப்பட போறதில்ல. மேரி, பொண்டாட்டி வா போலாம். ம், ம் 1 மினிட் பொண்டாட்டி. காக்கி சட்டை போட்டுட்டா உங்களை நீங்களே கடவுள்னு நினைச்சிடக்கூடாது. நியாயத்தை ஜெயிக்க வைக்க வேண்டியதுதான் உங்களோட டியூட்டி. அநியாயத்துக்கு தோண போறதில்ல. Our Constitution of India says it is the duty of the police to uphold the rights of every citizen. என்ன புரியலையா? நம்ம அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு தனி மனிதனின் குடியுரிமையை காப்பாற்றுவது காவல்துறையின் பொறுப்புன்னு சொல்லுது. அது நாம காசுக்காக மீறலாமா? நான் லூசா இருந்தவன் தான், ஆனா லா படிச்ச லூசு. இனிமே பொய் கேஸ் போட மாட்டீங்களே? போட மாட்டேன் சார். கேக்கல சத்தமா? போட மாட்டேன் சார். சஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் சார். ஓகே, இப்போ என் பொண்டாட்டிய கூட்டிட்டு போலாமா? தாராளமா கூட்டிட்டு போங்க சார். இன்ஸ்பெக்டரே சொல்லிட்டாரு. இப்போ நம்ம வீட்டுக்கு போலாமா? ம். ஆ மேடி கண்ணு முழிச்சிட்டானா? அண்ணன் எல்லாரும் மாதிரியும் நல்லபடியா மாறின விஷயம் நம்ம வீட்ல இருக்கவங்களுக்கும் அம்மாவுக்கும் கூட தெரிய வேண்டாம். எல்லாரும் நேர்ல பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டும். ஆமாம்மா, அண்ணி அவங்க மலையில இருந்து கொண்டு வந்த மூலிகை மருந்தா அண்ணனுக்கு கொடுத்து அண்ணனை கண்ணு முழிக்க வச்சுட்டாங்கம்மா. என்னடி அந்த ஸ்வேதா நம்மள நல்லா ஏமாத்தி மேடிய காப்பாத்திட்டா. நம்ம எல்லாம் அந்த குண்டுச்சுக்கிட்ட தோத்துட்டோமா? ஸ்வேதா எவ்வளவு கஷ்டப்பட்டு மேடிய காப்பாத்தி இருக்கா. ஆனா நீங்க எல்லாம் புரிஞ்சுக்காம எல்லாருமா சேர்ந்து அவளை வீட்டை விட்டு துரத்திட்டீங்களே. நான் இப்ப என் பையனை பாக்கணுமே. மேடி எங்க இருக்கா பிரீத்தி? ஸ்வேதா எங்க? ஆ, அண்ணிய போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. என்ன சொல்ற பிரீத்தி? சரி, நான் ஸ்வேதாவை முதல்ல போய் காப்பாத்தி கூட்டிட்டு வரேன். அண்ணா, பிரீத்தி, ஸ்வேதாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போன விஷயம் அம்மாவுக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா கஷ்டப்படுவாங்க. அம்மா கிட்ட நான் ஸ்வேதாவை வீட்ல இருந்து கூட்டிட்டு வரேன்னு சொல்லு. சரிங்க. சரியா? என்னடி யோசிச்சுட்டு இருக்க? மேடி எங்க? அம்மா, அண்ணன் அண்ணிய கூட்டிட்டு வர்றதுக்காக போயிருக்காருமா. நல்ல வேலை பிரீத்தி போலீஸ் ஸ்டேஷனை பத்தி எதுவும் சொல்லி நம்மள மாட்டி விடல. மாட்டி விட்டுருந்தா நம்ம கதை க்ளோஸ். மேடி ஸ்வேதாவை கூட்டிட்டு வர போயிருக்கானா? என்னடி சொல்ற? அவன் எப்படி தனியா போய் கூட்டிட்டு வருவான்? சரி, அவன் எப்படி போயிருக்கான்? அண்ணன் கார்ல போயிருக்காருமா. கார்லயா? கூட டிரைவர் போயிருக்கானா? இல்லம்மா, அண்ணன் தனியா தான் போயிருக்காரு. தனியாவா? அவன் எப்படி தனியா? ஐயோ, என்னடி சொல்ற? அவன் எப்படி கார் ஓட்டுவான்? நீ அவனை தனியாவே விட்டுருக்க கூடாது. அம்மா பயப்படாதம்மா, அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாது. அண்ணன் அண்ணிய கூட்டிட்டு வந்துருவாரு. ஷோ, டென்ஷன் ஆகாதீங்க. மேடி அண்ணனுக்கு
நான் கொஞ்சம் கார் ஓட்ட கத்து கொடுத்தேன். அதனால அண்ணியை கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவாரு. அம்மா, அப்புறம் இன்னைக்கு அண்ணனுக்கு மட்டும் பர்த்டே இல்லம்மா, அன்னிக்கும் பர்த்டே. அப்போ அண்ணனும் அண்ணியும் நம்ம வீட்டுல ஒண்ணா வந்து கேக் வெட்ட போறாங்களா பிரீத்தி? ஆமா, அண்ணனும் அண்ணியும் ஒன்னாதான் வந்து கேக் வெட்ட போறாங்க. சுத்தம் கதை முடிஞ்சது. இல்ல, என்னம்மா இல்லன்னு சொல்றீங்க? சொல்றேன்டா. பிரீத்தி, நீ மேடிக்கு போனை போடு. ம். ஹலோ. அண்ணா, அம்மா உன்கிட்ட பேசணுமா? ஆ அப்புறம் அண்ணா, நீ எல்லாரும் மாதிரியும் நார்மலான விஷயம் அம்மாக்கு தெரியாது. உன்னை நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால நல்லான மாதிரி காட்டிக்காம போன்ல பேசு. சரி, அம்மா கிட்ட போனை கொடு, நான் பாத்துக்கிறேன். ஏய் குடுறி. இந்தம்மா. மேடி. எஸ் மாம். மேடி, நீ ஏன் கார் எடுத்துக்கிட்டு தனியா ஸ்வேதா கூப்பிடுறதுக்காக போன? சாரி மாம். ஸ்வேதா உன் கூட இருக்காளா? எஸ் மாம். இப்ப எங்க இருக்கீங்க? நானும் என் பொண்டாட்டியும் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கோம் மாம். சரி மேடி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். நான் சொல்ல போற விஷயம் ஸ்வேதாக்கு தெரிய வேண்டாம். ஸ்வேதாக்கு தெரிய வேண்டாமா? அப்படி என்ன முக்கியமான விஷயம் பேச போறா? எஸ் மாம். மேடி, ஸ்வேதா தான் காட்டுக்கு போய் மருந்து எடுத்துட்டு வந்து கொடுத்து உனக்கு மறுபிறவி எடுத்து கொடுத்திருக்கா. சத்தியவான காப்பாத்தின சாவித்திரியா ஸ்வேதா உன்னை காப்பாத்தே நம்ம குலசாமிக்கு சமமா ஆயிட்டா. ஸ்வேதாக்கு இனிமே நம்ம வீடு புகுந்த வீடு இல்ல, பிறந்த வீடு. ஸ்வேதா நம்ம வீட்டுக்குள்ள நுழையும் போது சாதாரணமான நுழையக்கூடாது. அவளை இந்த ஊரே மெச்சுற அளவுக்கு தடபுடலா வரவேற்கணும்டா. மேலத்தாளெல்லாம் அதறணும். அந்த சத்தம் ஊர் முழுக்க எதிரொலிக்கணும். ஸ்வேதா இதுவரைக்கும் வாழாத வாழ்க்கைய இனிமே வாழணும். அத நாம அவளுக்கு பரிசா கொடுக்கணும்டா. இந்த வீட்டு மகாராணி ஸ்வேதா திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வலது காலை எடுத்து வச்சு வர நேரம் தேவர்கள் ஆசீர்வதிக்கும் நல்ல நேரமா இருக்கணும். அதனால நீ என்ன பண்ற, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ராகு காலம் முடிஞ்சு நல்ல நேரம் ஆரம்பிக்கிற வரைக்கும் ஸ்வேதாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வராத. 2 பேரும் எங்கேயாவது போய் அப்படியே சுத்திட்டு வாங்க, சரியா? மேடி, நான் சொன்னது எதுவும் ஸ்வேதாக்கு தெரிய வேணாம். எல்லாமே அவளுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும். ஓகே மாம். சரிப்பா. என்ன அத்தை என்கிட்ட பேசாம போனை வச்சுட்டாங்க? என் மேல கோவமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, நம்ம வீட்டுக்கு தானே போறோம். ஆமா. மேடி, நம்ம வீட்டுக்கு தானே போறோம். அப்போ ஏன் இந்த பக்கம் போறீங்க? வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். எங்க மேடி? சர்ப்ரைஸ். சாவோட போராடிட்டு இருந்த என் மேடியோட உயிரை அந்த யமனையே எதிர்த்து போராடி சண்டை போட்டு ஜெயிச்சு என் மகனோட உயிரை பொழைக்க வச்சிருக்கா என் மருமக ஸ்வேதா. பாத்தியா பூமிகா, உன்
அத்தை கல்பனா பெருமையா சொல்றத ஸ்வேதா அவ மருமகளாம். அப்ப நீ நாம அதை புரிஞ்சுக்காம ஸ்வேதாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்பியிருக்கோம். நம்ம வீட்டை விட்டு போனவ சாதாரணமா திரும்ப நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. ஒரு மகாராணி போல அவ இந்த வீட்டுக்கு திரும்பி வரணும். நம்ம வீட்டு மகாராணிய வரவேற்கிறது நமக்கெல்லாம் பெருமை மட்டும் இல்ல, கடமை. ஊர்வலம் போயிட்டு கோயிலுக்குள்ள வர அம்மனை வரவேற்கிற மாதிரி நாம அவளை வரவேற்கணும். என்னத்த பேசுறீங்க நீங்க? ஏதோ ஸ்வேதா மருந்து கொடுத்த அதிர்ஷ்டம் மேடி தன்னால பொழைச்சுக்கிட்டான், அதை நாங்க ஒத்துக்கிறோம். அதுக்காக நீங்க அவளுக்கு கொடுக்கற பில்டப் எல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. பூமிகா, ராகினி தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்காக பேசுறா. கோவில்ல இருக்கிற அம்மன் அளவுக்கு ஸ்வேதாவை எதுக்கு பில்டப் பண்ணி பேசுறீங்க? உயிரை காப்பாத்துறவங்க சாமினா என் பையன் உயிரை காப்பாத்தின ஸ்வேதாவும் சாமிதான். என் பையன் உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் ஸ்வேதா தான். நான் அவளை சாமியா மட்டும் இல்ல, நம்ம வீட்டோட குலதெய்வமா மகாலட்சுமியா ஏன் அம்மனாவே பாக்குறேன். மேடி தீர்க்கதரிசி தாண்டி. அவன் ஸ்வேதாவை பார்த்த முதல் நாளே அவளை மகாலட்சுமின்னு உணர்ந்து மகாலட்சுமி தானே கூப்பிட்டான். என் பையனுக்கு புரிஞ்சிருக்கு, அவனை விட புத்திசாலியா நினைச்சிட்டு இருக்கிற நமக்கெல்லாம் புரியறதுக்கு இவ்ளோ நாள் ஆயிருக்கு. ஸ்வேதா இந்த வீட்டுக்குள்ள வரும்போது இந்த வீடே கோலாகலமா இருக்கணும். இதெல்லாம் இன்னும் 1 மணி நேரத்துல நடக்கணும். அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, நாங்க பாத்துக்கிறோம். அண்ணா, எங்க இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க. நம்ம வீட்டை வேற மாதிரி கிராண்டா ரெடி பண்ணணும். வாசல்ல வாழை மரம்லாம் கட்டி கல்யாண வீடு மாதிரி இந்த வீட்டை வேற மாதிரி மாத்தணும். சரிண்ணா, சீக்கிரம் வாங்க. இது நான் வேலை செஞ்ச துணிக்கடை மேடி. எங்க எதுக்கு வந்திருக்கோம்? வா சொல்றேன். கடைக்குள்ளதான் வந்துட்டோம்ல மேடி. இப்போ சொல்லுங்க, எதுக்கு வந்திருக்கோம்? உனக்கு சாரி எடுக்கதான். எனக்கு புடவை எடுக்கணுமா? ஆமா. எதுக்கு திடீர்னு எனக்கு புடவை எல்லாம் வாங்கி தரீங்க? அத்தை வாங்கி கொடுத்த புடவையும் என்கிட்ட நிறைய இருக்கு. உன்கிட்ட நிறைய புடவை இருக்கலாம், ஆனா நான் எடுத்து கொடுத்த புடவைன்னு உன்கிட்ட எதுவும் இல்ல. சரி வா, உள்ள போய் கலெக்ஷன் பார்க்கலாம். வாமா ஸ்வேதா, வாங்க சார். நல்லா இருக்கியாமா? நான் நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. சாரு இவர் என் புருஷன் மேடி. ஓ, கல்பனா அத்தை பையன். ஓ, அது நீங்க தானா? ஆளு பார்க்கவே ரொம்ப ஸ்டைலா இருக்கீங்க. மாப்பிள்ள உடம்பெல்லாம் சரியாயிடுச்சு போல. ஆமா சார். சரி, உள்ள போய் பாருங்க. போமா. வா. ஸ்வேதா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இவர் உன் ஹஸ்பண்ட் தானே? ஆமா. குணமாயிட்டாரா? சூப்பர் டி. இனிமே உன் வாழ்க்கையில வசந்த காலம்தான். என் பொண்டாட்டிக்கு சாரி பார்க்க வந்திருக்கோம்.
நல்ல கலெக்ஷனா எடுத்து காட்டுங்க. உங்களுக்கு இல்லாத கலெக்ஷனா? வாங்கண்ணே காட்டுறேன். வாங்க. என்ன ரேஞ்சில சாரி வேணும் சொல்லுங்க அண்ணே. ரேஞ்சா? ஆமாண்ணே, ரேட்டு என்ன ரேட்ல சாரி காட்டுறதுன்னு கேட்டேன். இந்த கடையிலேயே இருக்கிற காஸ்ட்லியான சாரீஸ் எல்லாம் எடுத்து காட்டுங்க. மேடி, இங்க 1 லட்சம் ரூபாயில எல்லாம் புடவை இருக்கு. அவ்வளவு விலையில எனக்கு எதுக்கு புடவை? வேண்டாம், சாதாரண விலையிலேயே புடவை பார்க்கலாம். நான் உன் மேல வச்சிருக்கிற காதலோட அளவுக்கு ₹1,00,000 புடவை கூட ரொம்ப சாதாரணம் தான். ஸ்வேதா, உனக்கு பிடிச்சத எடுத்துக்க. மேடி, நீங்களே எனக்கு சாரி எடுத்து கொடுங்க. இதுவும் நல்ல யோசனை தான். ஆனா ஒரு கண்டிஷன். கண்டிஷனா? என்ன கண்டிஷன்? நான் செலக்ட் பண்ண சாரி எதுன்னு உன்கிட்ட சொல்லவோ காட்டவோ மாட்டேன். ஆனா அத நீ கரெக்டா கண்டுபிடிக்கணும். என்ன மேடி சொல்றீங்க? நீங்க செலக்ட் பண்ண புடவை எதுன்னு நீங்க சொல்லாம எனக்கு எப்படி தெரியும்? தெரியும் ஸ்வேதா. உன்னோட காதல் என்ன காப்பாத்தோம்னா அதே காதல் நான் செலக்ட் பண்ண புடவைய உனக்கு காட்டி கொடுக்கும். கேம ஸ்டார்ட் பண்ணலாமா? மேடி, வேண்டாம் மேடி. ஸ்வேதா, இல்ல, நான் நீங்க செலக்ட் பண்ண புடவைய கண்டுபிடிச்சிட்டா ஓகே. ஒருவேளை கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சுன்னா அது என்னால தாங்கிக்க முடியாது. அதெல்லாம் நீ கண்டுபிடிப்ப. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. இல்ல மேடி, வேண்டாம். சொன்னா கேட்கணும். திரும்பி நில்லு. இந்த மாதிரி கேம் எல்லாம் வச்சாதான் லைஃப்ல ஒரு கிக் இருக்கும். திரும்ப. அப்படியே வா. ஓகே, போதும். இங்கதான் நிக்கணும். புடவை எடுத்து காட்டுங்க. அது எடுங்க. அது எடுங்க. அதுக்கு மேல. இந்த கிரீன் கலர் சாரியை தான் ஸ்வேதாக்காக நான் செலக்ட் பண்றேன். இதே சாரிய ஸ்வேதா செலக்ட் பண்றாளான்னு பாப்போம். ஸ்வேதா, வா. ட்ரை பண்ணு ஸ்வேதா. நான் செலக்ட் பண்ண புடவைய நீ கண்டுபிடிக்கிறியான்னு பார்க்கலாம். என்ன மேடி நீங்க இப்படி பண்றீங்க? பொதுவா புடவை எடுக்கிறதுனாலே பொண்ணுங்களுக்கு குழப்பமா இருக்கும். இதுல இப்படி ஒரு கேம் வச்சா என்னால எந்த புடவையுமே எடுக்க முடியாது. அதெல்லாம் உன்னால முடியும். ஒரு கிக்கோட ட்ரை பண்ணு. எல்லா புடவையும் ஒரே மாதிரி தான் தெரியுது. இதுல மேடி எந்த புடவையை செலக்ட் பண்ணிருப்பாருன்னே என்னால கணிக்க முடியல. ஒரே குழப்பமா இருக்கு. கடவுளே, ஸ்வேதாவை புருஷன் செலக்ட் பண்ண புடவை தான் எடுத்துக்கணும். நான் சூஸ் பண்ண கிரீன் சாரி அங்க இருக்கு. ஸ்வேதா, அதை சரியா எடுக்கணும். நான் மேடி மேல வச்சிருக்கிற காதல் உண்மைன்னா அது எனக்கு மேடி செலக்ட் பண்ண புடவைய காட்டும். இந்த பிங்க் கலர் புடவை தான் மேடி செலக்ட் பண்ண புடவையா இருக்கும். ஐயோ, ஸ்வேதா தப்பான சாரி எடுத்துட்டாளே.
மேடி இதானே நீங்க செலக்ட் பண்ண புடவை? என்ன ஸ்வேதா இப்படி பண்ணிட்ட? நான் தப்பான புடவைய சூஸ் பண்ணிட்டேனா? ஏய் பொண்டாட்டி, நீ தப்பான புடவையை சூஸ் பண்ணுவியா? சும்மா விளையாட்டுக்கு சொன்ன, இதுக்கு போய் உடனே அழ ஆரம்பிச்சிட்ட.